எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் 30 லட்ச ரூபா லாஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அப்படியே பதற விட்டுட்டாப்ல. என்னங்க 30 லட்ச ரூபா எப்படிங்க லாஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு சாரி 30,000 ரூபா தான் லாஸ், அதுக்கு நான் 30 லட்ச ரூபா போட்டேன் அப்படின்ற மாதிரி 30,000 ரூபா லாஸுக்கு இந்த பகுமானமா அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் எப்படி ஒரு அருமையான முடிவு எடுத்திருக்காரு பாருங்க. 30,000 ரூபா லாஸ்க்கே நான் துண்டு போட்டு சொல்கிறேன், இனிமேல் நான் ஆப்ஷன் பக்கமே போக மாட்டேன் அப்படின்ட்டுருக்காப்புல. ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுச்சு எனக்கெல்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 30 லட்சம் 50 லட்சம் லாஸ்ன்னு கமெண்ட் போட்டவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், அதாவது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் வியாபாரம் வாங்கின உடனே விற்றா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சமீபத்தில் இப்போ தான் இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு விலை வீழ்ச்சி அடைஞ்சுது. வீழ்ச்சி அடைஞ்சிட்டு பல பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எனக்கும் ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா இந்த பங்கு ஏற்கனவே 2 முறை ஒரு குறிப்பிட்ட லோவிலிருந்து அருமையான லாபம் 400 ரூபாய் டு 600 ரூபா ஒரு முறை போயிட்டு வந்தான், மறுபடியும் 400 டு 600 இன்னொரு முறை போயிட்டு வந்தான். ஸோ இப்போ மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் 400 வந்தால் ரொம்ப மகிழ்ச்சின்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு மாதத்தினுடைய இறக்கம், மே மாதத்தினுடைய லோ என்னவோ அந்த லோ கிட்டேயே பிக்கப் ஆகி கிட்டத்தட்ட 10% ஏறிட்டான். இந்த நண்பர் கரெக்டாக அந்த லோ ரேட்டில் பிடிச்சி ஒரு 10% லாபம் அப்படின்ற மாதிரி புக் பண்ணியிருக்கார். அப்போ இந்த மாதிரியே எல்லாத்துக்குமே வியாபாரம் அமைஞ்சிருச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஒரு சொர்க்கபுரியாக மாறிடும். ஏற்கனவே இப்போ சொர்க்கபுரியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம சிங்கக்குட்டி பாகுபலி மீண்டு விட்டான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 300 பாயிண்ட் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஏறி இருக்கு. 500 பாயிண்ட் கும்பா குட்டி ஆயிடுமா அப்படின்றது தெரியல இந்த வாரத்தில். ஏன்னா நாளைக்கு ஒரே ஒரு நாள் தானே ட்ரேடிங் டே இருக்கு. ஸோ பாகுபலி எப்படியோ 25,000க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனாலையும், அதே மாதிரி 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பழைய ஹைக்கு பக்கத்திலேயே நிஃப்டி வந்துட்டதுனாலையும் தற்போது ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஒரு சொர்க்கபுரியாக மாறிவிட்டது. இப்போ போய் யாரும் கேட்கக்கூடாது, 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய நிலைமை என்ன, எல்லாம் கண்ணில் தண்ணி விட்டு அழுதுட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் என்ன எல்லாம் குஜால் குட்டியாக இருக்கீங்கன்னா அப்படித்தாங்க. கரடிகள் எங்கள் நண்பன். அடிக்கடி கரடிகள் எங்களை அடிக்கிறதும் அதுக்கப்புறம் நாங்கள் போய் அவங்கள அடிக்கிறதும் அது ஒரு ஜாலியான விளையாட்டு. நண்பர்களே, இன்னைக்கு நல்லா இருந்த மார்க்கெட்லேயும் இந்த ஃபேக்ட், ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் போன்ற பங்குகள்லாம் சிலது இறங்கிடுச்சு. அதுக்கு சில காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர் எக்ஸ்போர்ட் அப்படின்றது பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. பட் இருந்தாலும் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஃபேக்ட் இறங்குறதுக்கு ஒரு காரணம் என்பது இருக்குது, அதனால் சொல்கிறாங்க. இதுவே காரணம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது நல்ல கீழ் ரேட்லேருந்து நல்ல ரெக்கவரி ஆகி தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்துச்சு, அது கீழே இறங்கினங்காட்டி இது ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்னு கூட சொல்லிட்டு போவாங்க. ஸோ எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் கல் நெஞ்சம் படைத்த ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் ப்ரைஸ் சமீபத்தில் எது அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, நான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ப்ரைஸை தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த பஜாஜ் குரூப்பில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற ஐபிஓ வந்தோடனே அவங்க 2 பேரும் எகிர்றாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் ஆகட்டும், பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும், 2 பேரும் லோ ரேட்லேருந்து அப்படி ஒரு எகிர்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் கொஞ்சம் பணம் வருமே அப்படின்ட்டு. இந்த ஹெச்டிஎஃப்சி இப்போ வரக்கூடிய ஒரு ஐபிஓவுமே இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய ஒரு குரூப் கம்பெனி தான். அப்போ இவன்லாம் மனசு வச்சு 2 மாதமாக ஒரே இடத்துல இருக்கான், நகரவே மாட்டேங்கிறான். இவன்லாம் மனசு வச்சு அந்த ஐபிஓவை காரணம் பாட்டி திடீர்னு ஒரு 5% மூவ்மெண்ட் அடுத்தடுத்த நாட்களில் டக்குன்னு ஒரு 5%, ஏன் ஒரு 10% கூட ஏதாவது ஒரு மூவ்மெண்ட்டுன்னு பண்ணி காமிச்சா என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே பறந்துடும், அசால்ட்டாக பறந்துடும். ஆனால் அதை மனசு வச்சு செய்ய மாட்டேங்குது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். மார்க்கெட்டில் அந்த ஐபிஓ வர்றதை பெருசாக அந்த கம்பெனியை செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கை. இல்லைனாக்கா நம்ம மார்க்கெட் எங்கேயோ போயிருக்கு, புலம் போட்டுட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு மனசு விரக்தியில் இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் ஒரு 5%, 2,400 அப்படின்னு வந்துருச்சுனாவோ அல்லது 2,200 அப்படின்னு வந்துருச்சுனாவோ நம்ம மார்க்கெட்டுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்களே. நண்பர்களே, இந்த சமயத்தில் பல பங்குகள் திடீர்னு ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக இருக்குது. அந்த வகையில் இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு பங்கு இப்போ தான் சமீபத்தில் 4,000 ரூபாயில் இருந்த பங்கு திடீர்னு ஒரு 8,000 வரைக்கும் அப்படியே பணத்தை டபுள் பண்ணது.
2-3 மாதத்துக்குள்ளே பணத்தை டபுள் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் தேடணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, இங்கேயே ஒரு பங்கு உங்கள் கைக்கு கிடைச்சிருச்சு, அப்பார் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு. ஸோ யாராவது உங்களை ஒரு கேள்வி கேட்குறாங்க, 2 மாதத்தில் இப்போ இந்த 2025 பணத்தை டபுள் பண்ணி விட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு 4000லேருந்து கிட்டத்தட்ட 8000க்கு ஏறி வந்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட 2 மாதமாக கட்டைய போட்டான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை தாண்டி இன்றைக்கி ஒரு முறை மறுபடியும் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸை வந்து எது இவ்வளவு தூரம் மேல் நோக்கி தீவு கூட்டிடுச்சு? என் மனசில் வந்து என்ன தோணும் அப்படின்னா, அது வந்து ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது அவங்ககிட்ட இருக்கும், அல்லது டிஐஸோ எஃப்ஐஸோ ஹெவியாக வாங்கியிருந்திருப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் என் மனசில் இருக்குது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா மிக ஈஸியாக நம்ம கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அப்படி ஏதாவது இதில் தகவல்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், இருக்குது. அவன் பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு 2 குவார்ட்டருக்கு முன்னாடி 194, 175, 200 கோடின்னு தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ திடீர்னு 250 கோடி. ஸோ முதல் செக் பாக்ஸே வந்து டிக் ஆகிடுச்சு. இப்போல்லாம் நிறைய பொண்ணுங்க வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி பல செக் பாக்ஸ்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. முதல்ல வந்து அப்பா அம்மா சொல்கிறது அப்படின்றது ஒரு இதாக இருந்தது, அது ஒன்று தான் செக் பாக்ஸாக இருந்தது. இப்போல்லாம் 4-5 செக் பாக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு செக் பாக்ஸே இவன் டிக்காக அடிச்சிருக்கான். அதுக்கடுத்தது இந்த பங்கினுடைய எஃப்ஐஎஸ் டிஐஸ் மூவ்மெண்ட் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அங்கே ஒரு மிக்சடு தாட்டு தான் இருக்குது. எஃப்ஐஸும் டிஐஸும் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சி தான் இருக்காங்க. நீ குறைச்சிட்டு போ, எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் அந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸை வந்து மிகவும் அற்புதமாக ஏற்றி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ சமீபத்தில் டபுளான பங்குகள் எது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கல இந்த அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வருது. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது சமீபத்தில் ஒரு டிவிடெண்ட் கொடுத்த பங்கு. ஆனால் இந்த பங்கினுடைய நிலைமை, இந்த பங்கினுடைய ஷேரினுடைய ப்ரைஸினுடைய நிலைமை என்பது கவலைக்கிடமாக 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற அந்த 200 days 52 வீக் சந்தோஷத்தில் ரொம்பவுமே வாய் ரோலிங் ஆகுது. 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த தேஜஸ் நெட்வொர்க். அப்படி இருக்கக்கூடிய இந்த தேஜஸ் நெட்வொர்க் இன்னைக்கு ஒரு 3% ஏறி இருக்கா. இதனுடைய அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன செய்யும்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வந்து 72 கோடி லாஸ் அப்படின்னு காமிச்சிருக்கு. அப்போ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து பாசிட்டிவாக கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே, ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது இனி என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 1400 எங்கே, 700 எங்கே. ஸோ இந்த பங்கு மேல் நோக்கி ஏறி வரணுமா வேண்டாமா அப்படின்றது அவனுடைய கையில் தான் இருக்குது. அடுத்து இன்னொரு சீக்கிரமாக இந்த மாதமே முடிய போகுது. சீக்கிரமாக அடுத்தது இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்பொழுது நல்லதாக கொடுக்கணும் ஆண்டவா. நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வர்றதுனால வாழ்க்கையே வெறுத்து போயிருந்த பல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி ஒரு கொண்டாட்டம். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிரை பிரெயின் பி சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன் 17% இன்றைக்கி ஏறிட்டான். இத்தனைக்கும் காலையில் ப்ளஸ்ஸு மைனஸ்னு ஃப்ளாட்டாக இருந்தவன் க்ளோசிங்கில் பார்த்தா 17%. என்னப்பா நிகழ்வு அப்படின்னு நான் போய் தேடி பார்த்தா என்னால் ஒன்றும் பிடிக்க முடியல. கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஒரு தகவல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பங்கு வந்து தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்கி வந்துகிட்டே இருந்த பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால 52 வீக் லோ பக்கத்தில் அவனுக்கு ஒரு ஹை வாலட்டிலிட்டி அப்படின்றது ஒரு நாளில் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அவனால் அதை அப்படியே தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த எங்கிருந்து ஹை வாலட்டில் அப்படின்றது நடந்ததோ அதனுடைய அடிவாரத்துக்கே வந்து கீழே விழுந்தான் 330 ரூபா ரேஞ்சில். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒன்றும் பெருசாக அது சாதிக்கலை. இதுக்கு முன்னாடியே இந்த பெரிய ஹை வாலட்டிலிட்டின்றது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நடந்தது தான். அதுக்குள்ளேயே தான் கட்டம் கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். எது எப்படியோ இதுவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க இன்றைக்கி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, பதஞ்சலி அப்படின்ற ஒரு பங்கு, இது மேலே ஏதோ கோர்ட்லாம் இவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் எல்லா பிரச்சனைகள் வந்த பொழுது இது தொடர்ந்து இப்படி மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்த பங்கு தான். பட் சமீபத்தில் இதை பஞ்சாமிர்தம் ஆக்கிட்டாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு போன வருஷத்தினுடைய அக்டோபர் லெவலில் என்ன லெவல் இருந்ததோ இந்த 1600 ரூபா ரேஞ்ச் என்பது அந்த ரேஞ்சுக்கு போய் விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு முறை 1900 போயிருக்கா, மறுபடியும் அதே இடத்துல வந்து விழுந்தா. ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒரு செய்கை செஞ்சுட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்திலே எப்போவோ மறுபடியும் வந்து கீழே விழுந்தது. அப்புறம் மறுபடியும் 2000 ரூபா வரைக்கும் போயிருந்து ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது காமித்த பங்கு மறுபடியும் அவனை கரெக்டாக டாப்பில் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. எப்படி ஒரு ரிஜெக்ஷன் பார்த்தீங்களா, வாய்ப்பே இல்லை. அப்படியே பின் பாயிண்டில் அடிச்சிருக்காங்க.
அப்படி அடிக்கப்பட்ட பங்கு மறுபடியும் இப்போ 3வது முறையாக இதுக்கு முன்னாடி போன வருஷம் அக்டோபர் மாதத்தினுடைய லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கா. இனி 2-3 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா தான் இது பஞ்சாமிர்தம் இனிப்பாக இருந்ததா அல்லது கசப்பாக இருந்ததா அப்படின்றது தெரிய வரும். இந்த பதஞ்சலி ப்ராடக்டினுடைய ஸ்டோர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், ப்ராடக்ட்ஸ் இருந்திருக்கு, ஆனால் நான் எதுவும் வாங்கினதில்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த பதஞ்சலி ஃபுட்ஸில் வந்து என்ன குவார்ட்டர்லி ரிசல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதில் போய் பார்க்கும் பொழுது 359 கோடி அப்படின்றது நல்ல லாபம் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த பங்கு வந்து சில பிரச்சனைகள் நம்ம மீடியாக்களில் படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்திலையும் எப்படி இது மேல் நோக்கி ஏறிச்சு அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா 88 கோடி, 255 கோடி, அப்புறம் 300 கோடி, 371 கோடின்லாம் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலே இவன் பட்டையை கிளப்பியிருக்கான் ஒரு காலத்தில். இப்போ சமீபத்தில் இறங்கி கீழே அப்படின்றது இருக்குது. அப்போ இனி நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க, அப்போ இந்த பங்கு இன்னும் கொஞ்சம் கீழே 1000 ரூபாயின்னு வந்தால் நல்லா சேஃப்டியாக இருக்குமே அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி நடக்குமா? ஆஹா, இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்படியே ஹிந்துஸ்தான் ஜிங்க்னுடைய தம்பி மாதிரியே இருக்கான். ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 180 ரூபா ரேஞ்சிலிருந்து தற்போது 272 ரூபாய்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிக முக்கியமான கட்டத்தை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்படி தான் ஹிந்து ஜிங்க் அப்படின்ற பங்குமே இப்படி முக்கியமான இடத்த தாண்ட முடியாமல் ஆடிக்கிட்டு இருந்தவன் இதே மாதிரி ஹை, இதே மாதிரி எக்ஸாக்ட் இதே மாதிரி வந்தான். அப்படி வந்த சமயத்தில் தான் ஏதோ சில தகவல்கள் செய்திகள் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் அவனை பெரிய அளவில் கீழே இறக்கி விட்டாங்க. இந்த மாதிரி ஹிந்து ஜிங்க்குக்கு நடந்தது ஹிந்துஸ்தான் காப்பருக்கு நடந்துடக்கூடாது ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க்குமே இங்கிருந்து ஏறினாலும் சந்தோஷம்தான் திருப்பி, அல்லது மறுபடியும் ஒரு 400 ரூபா வந்துட்டு மறுபடியும் 540 ரூபா வந்தாலும் சந்தோஷம்தான். எப்படியோ இவனுக்குள்ளேயும் ஒரு பெரிய வால்டிலிட்டி இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மார்க்கெட் நல்லா இருந்தால் யாரை பார்த்தாலும் துடிக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே அந்த ஷேரினுடைய விலைகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நாள் அவன் தூங்கிட்டு இருந்திருப்பான். கடைசியில் பார்த்தா ஒவ்வொரு நாளும் இப்போ மார்க்கெட் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் அதில் பார்த்தா அப்படியே துடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வீக்காக தான் இருந்தது. அதையே வந்து இன்று தாண்டி 50 டேஸ் தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு 5% இன்று ஏறிய பங்கு தன்னுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஏமாற்றம். சேல்ஸ் என்னமோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், சமீபத்தில் இல்லாத அளவில் சேல்ஸ் என்பது இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது குறைஞ்சிருச்சு. அதனால் அவங்க எப்போவுமே மாமூலாக பண்ணக்கூடிய 300 கோடி லாபம் என்பது பண்ணலை, வெறும் 158 கோடி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய ரிசல்ட், இன்னொரு சில மாதங்கள் கழித்து வரக்கூடிய ரிசல்ட் என்பது இந்த பங்கை மேல் நோக்கி ஏற்றும் விதமாக அமையுமா? மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் இருக்குது, ஆனால் இந்த கம்பெனியினுடைய சொந்த சப்போர்ட் இல்லை. அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டினுடைய சப்போர்ட் போன குவார்ட்டரில் இல்லை. அதனால தான் இந்த கும்பா குட்டி வேலை. ஸோ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் மகிழ்ச்சிகரமாக வந்து 3000லேருந்து 4000 போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நான் என்னையோ பாவம் பண்ணேன், என்னை எதுக்கையே கொண்டு போய் கூப்பில் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாவம். இந்த ஏசிசி ஷேர் அது என்ன நஷ்டம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஷேரா? 0.4% டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கான். அதுவும் இல்லாமல் சமீபத்தில் 1000 கோடி 751 கோடின்னு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. அப்படி இருக்கக்கூடிய கம்பெனி கொண்டு 52 வீக் லோவில் உட்கார வச்சு பாவம் நோகடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் நோகடிச்ச கிளிகள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னாக்கா அதில் இந்த ஏசிசி ஷேர் அப்படின்றது வருது. இதுக்கு முன்னாடி தன்னால் முடிந்த அளவு 2023களில் பார்த்தீங்கன்னா ஒரு 1600 to 2000 ஒன்றும் மோசம் கிடையாது, அப்படி ஒரு லாபம் அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் 2023ல். 2024ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாபம் 1800 to 2800 ஒரு முறை இல்லை, ஒரு முறை சம்பாரிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் கீழே விழுந்து மறுபடியும் 2 முறையெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்த பங்கு. இப்போ இந்த 2025ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கான் பாவம். ஒரே ஒரு முறை 1800 to 2000, என்னங்க ஒரு 10 to 20% தாங்க லாபம். அப்போ 2025ல் இவன் பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தன் மேல் உள்ள களங்கத்தை நீக்கி 23ல் சம்பாரிச்சு கொடுத்துருக்க, 24ல் 2 தடவை சம்பாரிச்சு கொடுத்துருக்க,
25 இதெல்லாம் ஒரு சம்பாதிப்பாக எங்களால் எடுத்துக்கவே முடியாது. நாங்கள் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறோமா இல்லை பொறிகடலை வாங்கி வியாபாரம் பண்ணுறோம்? பொரிய ஒரு மூட்டையை வாங்கி திருப்பூரில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விற்றாவே கோடீஸ்வரன் ஆயிடலாம். அப்படி இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்திருக்கோம். அதுக்கு இதெல்லாம் ஒரு பர்சன்டேஜே கிடையாது. அப்போ இந்த 2025 ஒரே ஒரு முறை எங்களுக்காக நீ ஏதாவது ஒரு மேல் நோக்கி வந்தீங்கன்னா அது உனக்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை அப்படின்ற மாதிரி பல பேர்த்த புலம்பு விட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஏசிசி அப்படின்ற பங்கு. ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் பல பேர் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இனி என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அவன் என்றைக்கு லாபம் வர்றானோ அப்போ தான் அப்படின்ற மாதிரி இப்போ அவன் நினச்சிட்டு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது விடிவு காலம் என்பது பிறந்தால் நல்லாயிருக்கும். நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல். இன்றைக்கி இந்த இன்ஃபிபீம் அவென்யூஸ் அப்படின்ற பங்கு வந்து திடீர்னு ஒரு 7% இறங்கினதுனால அது ஃபோக்கஸில் வந்திருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த பங்கினுடைய ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி, அதாவது இன்னைக்கு தேதியில் யாருக்கிட்டையெல்லாம் இந்த பங்கு இருக்கோ அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். அது என்ன ரேட்டு கிடைக்கும்னு தெரியல, அது வந்து ட்ரேட் ஆகும் பொழுது தான் தெரியும். அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அடிஷ்னலாக ஒரு 10 ரூபா கட்டி இந்த பங்கை அப்ளை பண்ணுவாங்க பேங்க் மூலியமாக. அதுதான் ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை கண்டுபிடிக்கக்கூடிய இந்த நாளில் இருக்கக்கூடிய பல பேர்த்துக்கு ஃப்ரீயாக அந்த பங்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு நேரத்தில் இன்றைக்கி அது ஒரு 6.62% என்பது கரெக்ஷன் ஆகிருக்கு. அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் எப்போ கிரெடிட் ஆகும்னு தெரில. அது கிரெடிட் ஆகும்பொழுது அது என்ன ரேட்டில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஜூலை 7ஆம் தேதிக்குள்ளே அதை ஒன்றா வித்தரணும், இல்லைன்னா இந்த ஸ்டாக் அப்ளை பண்ணணும், இல்லைன்னா அப்புறம் வரக்கூடிய அந்த ஃப்ரீ ரைட்ஸ் என்பது வேஸ்ட்டாக போயிடும். நண்பர்களே, இப்போ நம்ம பேச போகிறத ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் டக்குன்னு சந்தோஷத்தில் லாபம் வந்த உடனே வீட்டம்மாயிட்ட போயிட்டு சட்டை பட்டன்லாம் தூக்கி விட்டுட்டு கெத்தை பார்த்தியா அப்படின்னு நம்ம எதுவுமே பேசிடக்கூடாது. ஏன்னா நம்ம மார்க்கெட் ஒரு புல் தடிக்கு பயில்வான் மாதிரி, அவன் எப்போ வேணாலும் கீழே விழுந்து நம்ம மானத்தை கப்பலை தீருவான். இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பங்கை நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துங்க. இன்றைக்கி அவங்களுடைய ஜாயின்ட் வெஞ்சருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு உடனே அவனை இன்றைக்கி நல்லா அருமையான 245 ரூபா ஹையில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. அப்படி நிறுத்தின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பங்கு சமீபத்தில் கீழே இறங்கி கிடந்த பங்கு 245ன்னு பழைய ஹை வந்தோடனே பல பேர் நல்லா விற்று லாபம் பண்ணி விட்டாங்க. அதனால் என்னாச்சு, 245 ரூபாயிலிருந்து அப்படியே கீழே இறங்கி வந்து 225 ரூபா. ஏங்க ஒரே நாளில் என்ன 10% கீழே விழுகும், ஆனால் விழுந்திருக்கு. ஸோ நம்மளுடைய இது வந்து இன்ட்ராடேயில் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இவ்வளவு நாள் நஷ்டத்திலிருந்து லாபத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய பங்கு பொத்துன்னு கீழே விழுந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால் சட்டக்காலரை தூக்கி விட்டு வீராவேசம் மட்டும் பேசிடாதீங்க. யார் என்னைக்கு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி எப்போ எதை பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்களா, சமீபத்தில் இந்த பங்கு நல்ல ஒரு அருமையான விலையிலிருந்து கீழே இறங்கி மறுபடி தன்னுடைய பழைய ஹை வரும் பொழுது நிறைய பேர் பிடிச்சி விற்று விட்டு இறக்கி விட்டாங்க. ஸோ இனி வேறு எதுவுமே வழி இல்லைங்க நண்பர்களே. இனி மார்க்கெட்டில் இனி எல்லாமே உங்கள் மைண்டை எல்லாமே புஷ் பண்ணும். இதுக்கு முன்னாடி குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது 10-20% ஏறும், இல்லைன்னா 10-20% இறங்கும். இனி மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா சம்பந்தமே இல்லாமல் மைண்டை புஷ் பண்ணும். இருக்கிற பணத்தை பூரா மேலே நம்ம டாப்பில் சிக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவ்வளவு நாள் நீங்கள் பயம் இல்லாமல் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஏசிசி அப்படின்ற பங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக 100ல் 1 அல்லது 1000ல் 1 இப்படி கீழ் ரேட்டில் கரண்ட் லெவலில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் இப்படியெல்லாம் போய் எடுக்கிற நேரத்தில் மனசுக்குள்ளே அவங்களுக்கு எந்த பயம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இனி பல பங்குகள் மேல் நோக்கி ஏறி வந்துடுது அப்படின்னாக்கா அப்போ அதெல்லாம் வந்து பயத்தோடு எடுக்கிற மாதிரி தான் புஷ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஒரு பங்கு எடுக்கணும் அப்படின்னாக்கா இப்படி இனி பயம் இல்லாமல் போய் எடுக்க முடியாது. இனிமேல் எல்லாமே பயத்தோடு தான் இனி ஸ்டாக் மார்க்கெட் என்பது அணுக வேண்டியதாக உள்ளது. நன்றி, வணக்கம்.